வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் உழைப்பவர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். முதுகெலும்பு கொண்ட வெளியுறவு கொள்கையை பிரதமர் உருவாக்கியதாக அமைச்சர் நிகழ்ச்சி. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் இல்லத்திற்கு சென்றார் நயினார் நாகேந்திரன். மக்கள் சந்திப்பு பயணத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை. காசா சிட்டியின் மருத்துவமனையிலிருந்து அனைவரும் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை. காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் இறப்பு எண்ணிக்கை அறிக்கை வெளியீடு. ஆசிய தொடர்கோப்பை போட்டியின் 4வது சுற்று. பாகிஸ்தான் இலங்கை இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 24 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் மக்களுக்காக அயராமல் உழைப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் மக்களுக்காக அயராமல் உழைப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என கூறினார். இத்தகைய அர்ப்பணிப்பு தற்செயலாக வருவதில்லை என்றும் பொது சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பால் மட்டுமே இது சாத்தியமானது என்றும் தெரிவித்தார். இதனை அடுத்து பிரதமர் மோடி உள்ளூர் மட்டத்தில் ஒரு கட்சி ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய நிலையில் பாஜகவின் தேசிய தலைவராக உயர்ந்தார். பின்னர் குஜராத்தின் முதல்வரானார். அதன் பின்னர் இந்திய பிரதமரானார் என கூறினார். மேலும் பிரதமரின் செயல்திறனை அருகிலிருந்து பார்க்கும்போது அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது என்றும் அமித்ஷா பெருமிதத்துடன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதுகெலும்பு கொண்ட வெளியுறவு கொள்கையை பிரதமர் உருவாக்கியதாக அமித்ஷா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லி மோதிலால் நேரு மார்க் பகுதியில் உள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் இல்லத்திற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று சந்தித்தார். பின்னர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வருகின்ற 6ஆம் தேதி எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஜே.பி. நட்டா சென்னை வரவுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் வருகின்ற 7ஆம் தேதி புதுச்சேரியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். எனவே அவர் அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து தொடங்கும் மக்கள் சந்திப்பு பயணத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயண தொடக்க நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாகவும் கூறினார். மருத்துவமனையில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் காசாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசா சிட்டியின் மருத்துவமனையிலிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனைகள் மட்டுமே பாதுகாக்கப்பட்ட இடமாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜோர்டானியா மருத்துவமனையும் காலி செய்ய இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் போரை நிறுத்தும் முயற்சிப்பதாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளனர். சர்வதேச நாடுகளின் இத்தகைய முயற்சிகளை இஸ்ரேல் அலட்சியம் செய்வதையே ராணுவத்தின் இந்த உத்தரவு காட்டுவதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரில் பலத்த சேதமடைந்த நிலையில் தற்போது காசாவில் மக்கள் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் காசா முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 24 மணி நேரமாக நடத்திய தாக்குதல்களில் 61 பேர் உயிரிழந்தனர் என்றும், இத்துடன் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65,344 அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய தொடர்கோப்பை போட்டியின் 4வது சுற்றில் இன்று பாகிஸ்தான், இலங்கை அணிகள் மோத உள்ளனர். துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்று வரும் 17வது ஆசிய தொடர்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் ஆகிய 4 அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தேர்வாகியுள்ளனர். இந்நிலையில் சூப்பர் 4 சுற்றின் 3வது ஆட்டத்தில் இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளனர். மேலும் சூப்பர் 4 சுற்றில் இலங்கை அணி வங்காளதேசத்திற்கு எதிராகவும், பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு எதிராகவும் தோல்வியை சந்தித்துள்ளனர். தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கும் மக்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்புகள் உள்ளது. பின்னர் இந்திய நேரப்படி ஆட்டம் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு புதுவை காமராஜர் நகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா 45 அடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார். முன்னாள் சபாநாயகர் A.V. சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரியலூரில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக அரசிற்கு எதிராக எடுத்திருக்கின்ற சுதந்திர போராட்டத்தில் 3ஆம் கட்ட போர் போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில்தான் பெண்கள் ஓரணியில் திரண்டு இருக்கின்றார்கள். அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. அதிமுக பாஜக அணியில் திரண்டு இருக்கிறது. முதல் நாள் செங்கோட்டையன், 2 நாள் கழித்து பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை பார்த்து விழுந்து கும்பிட்டிருக்கிறார். அதிமுகவையும் முதலமைச்சர் தான் காப்பாற்ற வேண்டும். எனவே எடப்பாடி பழனிசாமி, முதலில் நீங்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கு உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கும் நீங்கள் முயற்சி எடுங்கள். அப்புறம் நீங்கள் முதலமைச்சரை பார்த்து புகார் சொல்வது, குறை சொல்வதும், கேலி பண்ணுவதும் செய்யலாம் என்றார். பத்மநாபபுரம் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். பத்மநாபபுரம் தக்கலை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தைகளுக்கான வகுப்பறைகள் கட்டுவதற்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் சுகதா மோகன், முதுகலை ஆசிரியர் கிருஷ்ணமணி, மாவட்ட துணைத் தலைவர் ஜோன்ஸ் இமானுவேல், தக்கலை வட்டார தலைவர் பிரேம்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் பால் சைலன்ஸ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் கூடாத அளவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி 70,000 நபர்களை வைத்து மாநாடு சந்தித்துள்ளது என நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்ற நிலையில் மாநாட்டிற்காக ஒத்துழைப்பு வழங்கிய நிர்வாகிகளை பாராட்டி நன்றி செலுத்தும் விதமாக குற்றாலத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் கலந்து கொண்டு பாஜக அரசின் வாக்கு திருட்டை தடுப்போம் என்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதை ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வருகிறார் என்றும், தமிழ்நாட்டிலும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட முயற்சிக்கலாம் என்றும் கூறினார். இதனையடுத்து தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடைபெறவில்லையா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுவதில் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். மேலும் நெல்லையில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் கூடாத அளவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி 70,000 நபர்களை வைத்து மாநாடு சந்தித்துள்ளது என்றும், தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் எழுச்சியோடு இருந்து வருவதாகவும் கூறினார். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்டு வீடு இல்லாத ஏழைகளுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா முருகமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பொது தெருவில் போதிய இடவசதியின்றி கூட்டு குடும்பமாக 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விவசாய கூலி தொழில் செய்து பிழைப்பு நடத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள அரசிற்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு நிலத்தை அளவீடு செய்து இலவச வீடுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசிற்கு சொந்தமான நிலத்தை மீட்டு வீடில்லா ஏழை மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் முருகை மங்கலம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர்.
SC/ST மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்க கர்நாடக அரசை போல தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணாசிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள SC/ST மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்க கர்நாடக அரசை போலவே தனி சட்டம் கொண்டு வர வேண்டும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக வழங்கப்படும் நிதியை திருப்பி அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட நலத்துறைகளில் முழுமையாக செலவிட வேண்டும், நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வரும் சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்கவும் தனி சட்டம் அவசியம் எனவும் வலியுறுத்தினர். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே 5 கிலோ கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 7 இளைஞர்களை வெளிமேடுபேட்டை காவல்துறையினர் கைது செய்து 5 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் 4 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். வெள்ளிமேடுபேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே உதவி ஆய்வாளர் சண்முகம் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது சோதனையின் போது இளைஞர்கள் கஞ்சா கடத்தி வருவது தெரிய வரவே 3 இளைஞர்களையும் வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்த போது 7 இளைஞர்கள் இணைந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து வந்தவாசி காட்டேரியைச் சேர்ந்த கவியரசு, சரத், சதீஷ், விழுப்புரம் GRP தெருவைச் சேர்ந்த ரகுபதி, வெள்ளிமேடு பேட்டையைச் சேர்ந்த குபேந்திரன், திண்டிவனம் கீழ் மலையனூர் பகுதியைச் சேர்ந்த வில்சன், வெங்கடேசன் ஆகிய 7 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 5 கிலோ கஞ்சாவையும் இருசக்கர வாகனத்தையும் 4 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். சென்னை தாம்பரம் பகுதியில் ஏரியில் மூழ்கி 2 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர். சென்னை தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள பெரிய ஏரியில் பெண் ஒருவரின் உடல் மிதப்பதாக ஏரியில் உள்ள பூங்கா பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட நபர்கள் சிட்லப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், தீயணைப்புத்துறை பணியாளர்கள் உதவியுடன் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த பெண் சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏகவள்ளி என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இதே பகுதியில் 2 பள்ளி சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். மேலும் அப்பகுதியில் நடைபயிற்சிக்கு வரும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் கொளக்குடியில் SDPI கட்சியின் சார்பில் வக்பு உரிமை மீட்பு மற்றும் போதையில்லாத தேசத்தை உருவாக்குவோம் என்ற பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் கொளக்குடி கிராமத்தில் ஜாகிர் உசைன் நகரில் SDPI கட்சியின் குமாராட்சி ஒன்றியம் சார்பில் வக்பு உரிமை மீட்போம் மற்றும் போதையில்லாத தேசத்தை உருவாக்கும் என்ற பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்திற்கு காட்டுமன்னார் கோவில் தொகுதி தலைவர் ஜேக்ஸ் ஜமால் தலைமை தாங்கினார். இந்நிலையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நிஜார் அகமது தொகுப்புரை வழங்கினார். மேலும் கிளை செயலாளர் முகமது சாது வரவேற்புரை நிகழ்த்தினார். அனைத்து பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் முன்னிலை வகித்தனர். இந்நிலையில் நிகழ்ச்சியின் சிறப்பழைப்பாளராக SDPI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் மற்றும் ஜமாத் உலாமா முகமது அலி, தப்ரீஸ் அலாம்பது ஷா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட, சட்டமன்ற தொகுதி, ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள், செயல் வீரர்கள் என கட்சியின் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் 1000 ஏக்கரில் விவசாயம் நடைபெறும் நிலையில் அங்கமாப்பட்டு கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு லட்டூர் கிராம விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் பருவ காலத்திற்கு ஏற்றவாறு நெல் கொள்முதல் நிலையங்கள் அந்தந்த கிராமங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் திருக்கழுக்குன்றம் லட்டு பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க
ஆளும் கட்சியினர் தூண்டுதலோடு அதிகாரிகள் முற்பட்டனர். இதனால் கிராம விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் ஊராட்சிக்குட்பட்ட அங்கமாப்பட்டு பகுதியில் குறைந்த அளவிலேயே விவசாயம் செய்து வருகின்றனர். இதனால் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எங்கள் கிராமத்திற்கு தான் கொண்டு வர வேண்டும் என ஆளும் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளை அதிகாரிகளை மிரட்டுவதாகவும், திமுகவினர் சொன்னால் அதிகாரிகள் மிரண்டு போய் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் எங்கள் பகுதியில் அரசு உத்தரவின்படி லட்டூர் கிராமத்தில்தான் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை வேளச்சேரியில் 2 மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரம் பகுதியில் மாநகர பேருந்து டி நகரிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் வேளச்சேரியிலிருந்து கொளத்தூர் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருந்த 2 மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் இதில் ஒரு பேருந்தின் ஓட்டுநர் அன்பழகன் மற்றும் 7 பயணிகள் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேருந்துகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் சாலை குறுக்கலாக இருந்ததால் பேருந்து திரும்பும் பொழுது பிரேக் பிடிக்காத நிலையில் மோதியதாக தெரிய வந்துள்ளது. திருப்பூரில் பாறை குழியில் குப்பைகள் கொட்டுவதை நிறுத்த கோரி 200க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் 60 வார்டுகளில் தினசரி சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள பயன்பாடற்ற கல்குவாரி பாறை குழியில் மாநகராட்சியின் சார்பில் கொட்டப்பட்டு வருகிறது. மேலும் இதன் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும், தொற்று நோய் சரும பாதிப்பு ஏற்படுவதாகவும் தங்கள் பகுதிகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் முதலியபாளையம், சிட்டிகோ, நாச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வணிகஸ்தர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும், குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை மூலம் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரக்கோரி திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை பாறை குழியில் கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சேதமடைந்துள்ள காவலர் குடியிருப்பை புனரமைப்பு செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள காவலர் குடியிருப்பில் 28 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 23 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களில் மரங்கள் வளர்ந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. அது மட்டுமின்றி அந்த கட்டிடத்தில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதோடு கழிவுநீர் செல்வதற்கும் வழி இல்லாததால் காவலர் குடும்பங்கள் வேதனை அடைந்துள்ளனர். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறையினரின் குடும்பத்தினரே பாதுகாப்பு இல்லாமல் வசித்து வருவதால் உடனடியாக சேதமடைந்துள்ள காவலர் குடியிருப்புகளை புனரமைப்பு செய்து கொடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெட்டு மழை பெய்து வருகிறது. பகல் நேரங்களில் மேகமூட்டத்துடன் இதமான காலநிலை நிலவி வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில், புதிய பேருந்து நிலையம், மருத்துவக் கல்லூரி சாலை, வல்லம், செங்கிப்பட்டி, சூரக்கோட்டை, மருகுளம், குருகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மாவட்டம் முழுவதும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போரூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டதால் ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 40வது நிறுவன தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் நீண்ட நாள் பணியாற்றிய சிறந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு தங்க பதக்கங்களும் விருதுகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் MBBS படிப்பில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற வீணா மற்றும் சஞ்சனாவுக்கு தலா 3 தங்க பதக்கங்கள் என மொத்தம் 33 மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களும் 67 மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. துணைவேந்தர் உமா சேகர் மற்றும்
மகப்பேறு மருத்துவத்துறை பேராசிரியர் உஷாராணி ஆகியோருக்கு கல்வி நிறுவனத்தின் வேந்தர் வெங்கடாச்சலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தார். இதில் 40 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 10 கிராம் தங்கம், 30 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 8 கிராம், 20 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 6 கிராம், 10 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 4 கிராம் தங்கம் என 1.5 கிலோ எடையில் தங்க நாணயங்களை பரிசாக வழங்கி சிறப்பித்தார். கொடைக்கானலில் சென்னை ஐஐடி நிறுவனம் சார்பாக சுற்றுச்சூழல் குறித்து அனைத்து துறை அதிகாரிகள், விடுதி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கொடைக்கானலில் கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக இ-பாஸ் நடைமுறையில் உள்ள நிலையில் கடந்த கோடை காலமான ஏப்ரல், மே மாதங்களில் இ-பாஸ் நடைமுறையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளில் வார நாட்களில் 4000 வாகனமும், வார இறுதி நாட்களில் 6000 வாகனமும் அனுமதிக்கப்படும் என்று ஐஐடி நிறுவனம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் உள்ள தனியார் விடுதியில் சென்னை ஐஐடி நிறுவனம் சார்பாக அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடைக்கானலில் உள்ள சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமக்கும் திறன் எவ்வளவு உள்ளது என்பதை உள்ளூர் மக்கள் சார்பாக கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டனர். கிழவம்பூண்டி ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் அம்மச்சார் அம்மன் கோவிலில் 48ஆம் நாள் மண்டல பூஜை நடைபெற்றது. விழுப்புரத்தில் உள்ள கிழவம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் கோவிலில் கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் 48ஆம் நாள் மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டு மேளதாளம் முழங்க கலசம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்த முனீஸ்வரன் மற்றும் அம்மச்சார் அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் படையல் வைத்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கத்தில் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்த லஞ்ச ஒழிப்பு துறையினர். திருவண்ணாமலையில் மேல் முடியனூர் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் குணாநிதி. அம்மாபாளையம் பகுதியில் வெல்டிங் வேலை செய்து வரும் பிரவீனின் தனது தாயார் இறந்து 3 ஆண்டுகள் ஆகிய நிலையில் வாரிசு சான்றுக்காக இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளார். அப்போது குணாநிதி தொலைபேசியில் பிரவீனிடம் சான்று கையொப்பமிட 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருள் பிரசாத் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் பிரவீன் புகார் அளித்துள்ளார். பின்னர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பிய லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதனை குணாநிதி லஞ்சமாக பெறும் பொழுது கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். திருநந்தியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற முதியவர் வேட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதாக ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் திருநந்தியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற முதியவர் ராஜேந்திரன். இவர் 7 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களில் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முதியவர் சாகும் வரை நீதி கேட்டு போராடுவேன் என எழுதிய பதாக ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரனை நேரில் அழைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து முதியவர் தனது போராட்டத்தை கைவிட்டு சென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் உழைப்பவர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். முதுகெலும்பு கொண்ட வெளியுறவு கொள்கையை பிரதமர் உருவாக்கியதாக அமைச்சர் நிகழ்ச்சி. பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் இல்லத்திற்கு சென்றார் நயினார் நாகேந்திரன். மக்கள் சந்திப்பு பயணத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை. காசா சிட்டியின் மருத்துவமனையிலிருந்து அனைவரும் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை. காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் இறப்பு எண்ணிக்கை அறிக்கை வெளியீடு. ஆசிய தொடர் கோப்பை போட்டியின் 4வது சுற்று பாகிஸ்தான் இலங்கை இன்று மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.